இன்றைய உள்ள நிலைமையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தம்பி அவர் விஜய கூட வாடு கூப்பிட்டு கூவி கூப்பிட்டு இருக்காங்க. உள்ள இயக்கத்தில் உள்ளவர்களை விரட்டி விட்டுட்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகளையும் தலைவர்களையும் விரட்டி விட்டுட்டு யாரோ சம்பந்தமில்லாத ஆளுகளை கூட்டணிக்கு வாங்க கடையை விரிச்சு உட்காந்துருக்காங்க. அந்த கடை போனி ஆகல, ஒன்றும் வியாபாரமே இல்லை. அதனால அண்ணன் ஓபிஎஸ், அருமையான டிடிவி, அண்ணன் செங்கோட்டையன், சின்னம்மா இவங்கெல்லாம் ஒன்று கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து அந்த தேரை இழுத்தால் கண்டிப்பாக அந்த தேர் நிலைக்கு நின்று வருகின்ற 2026 புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை உருவாக்கலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா எல்லோரும் ஒன்று கூடி பழைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தலைமையிலான அதிமுக எப்படி இருந்ததோ அந்த அதிமுக வருகின்ற 26 தேர்தலில் போட்டியிட்டால் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு அமைதியான ஆட்சியை வழங்கலாம். யாருமே அதிருப்தியா இருந்தாலும் யாரும் அந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இன்னும் தேர்தல் 2-3 மாதங்கள் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு தான் இருக்காங்க. அது விரைவில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே தான் நாங்கள் வழிமுறைத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நல்ல தை மாதமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், நேற்றைய தினம் டிவியில பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் போதையை போட்டு போலீஸ்கார விரட்டி அடிக்கிறார். அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு, மக்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. இப்படி இருந்தா பொதுமக்கள் எப்படி வெளியில வர முடியும்? பொதுமக்கள் எப்படி வெளியேற? இது ஒன்னே போதும், சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சிறப்பா இருக்குன்றத பொதுமக்களே சொல்லிக்கிறோம். நன்றி. போட்டோ எடுப்பாங்க. இது அனுப்புவாங்க. Dạ.
சைடில் வாங்க. சைடில் வாங்க. மாலை போட்டு அப்படியே கை வைங்க. சாமி கொஞ்சம் தள்ளி வாங்க சாமி. அப்படியே கொஞ்சம் பாருங்க, உங்களையும் சேர்த்து இருப்போம். சரி